இது நல்லா இன்னும் 2 நிமிஷம் இருந்தால் இது நல்லா கம்ப்ளீட்டாக வெந்துடும். இப்போது நான் அந்த களியை வந்து நல்லா பால் மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இது கூட இந்த இதை வச்சு சேர்த்து இதை தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் ராகி மாவையும் போட்டு கேழ்வரகு மாவு போட்டியும் கலரலாம். இல்லைன்னா நம்ம அரிசியை வந்து இந்த மாதிரி பச்சரிசியை பொடியாக இந்த மாதிரி நொய் மாதிரி மிக்சியில் போட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு இந்த அரிசி வெந்த பின்னாடி நம்ம நிறையவே தண்ணி ஒரு 1க்கு 3 இல்லைனா 1க்கு 4 அளவு கூட தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த அரிசி வெந்த பின்னாடி கேழ்வரகு மாவு போட்டு நம்ம கிண்ட வேண்டியிருக்கும். தேவைப்பட்டால் விருப்பம் இருக்கிறவங்க அதில் கொஞ்சம் ஆயில் நெய் மாதிரி எதனா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டால் பெட்டர். இல்லை அதெல்லாம் வேணாம், எனக்கு கேலரி கான்ஷியஸ் இருக்குது, அதெல்லாம் வேணான்னா வெறும் இது கூட கல்லுப்போ இல்லைன்னா சால்ட்டு கொஞ்சம் போட்டு அதை கிண்டிக்கிட்டே வரும்போது அந்த கரண்டியில் ஒட்டாமல் வரும்போது நம்ம அதை உருண்டையாக பிடிச்சிடலாம். இதை மிக்சியில் அந்த அரிசியை அரைச்சி கொஞ்சம் ரவை மாதிரி போட்டதுனால இது இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. தொட்டு பார்த்தா நம்மளுக்கு நல்லா அழுந்திட்ட மாதிரி உடைப்பட்ட அந்த ரவை மாதிரி இருக்கிறது. வெந்துட்ட பின்னாடி நம்ம ராகி மாவை இப்படி இதை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நல்ல விதமாக அந்த கட்டிகள் வராமல் கலரிட்டோம்னா அது வந்து நம்ம இந்த ரைஸ் போட்ட ராகி கொஞ்சம் டேஸ்ட் தான். இல்லை கேலரி கான்ஷியஸ் இருந்ததுன்னா வெறும் ராகி மாவே உப்பு போட்டு கூட நம்ம ஒரு களி மாதிரி கிண்டிடலாம். இந்த அளவுக்கு நான் நல்லா, அதாவது நான் 1 கப்பு ரைஸ்க்கு 2 கப் ராகி சேர்க்கணும். ராகியினுடைய அளவு அதிகமாக இருக்கணும், ரைஸோட அளவு கம்மியாக இருக்கணும். இது நம்ம கொஞ்சம் கட்டியாக தோன்ற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட நம்ம ஒரு கொஞ்சம் அளவு தண்ணி கூட கூல் வாட்டராக இருந்தால் கூட கொஞ்சம் நம்ம அது கூட ஆட் பண்ணலாம். ஏன்னா அது வேக வேக ராகி வேக வேக இன்னும் கூட கட்டியாகும். அதனால் நல்லா நம்ம மேலும் கிழமாக நல்லா கிண்ட இந்த மாதிரி கட்டியாக வந்துடும். ஆனால் இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக கொஞ்சம் டார்க் கலராக மாறும். அந்த இது வந்து ராகி வந்து ஒரு வெளுத்து இல்லாமல் கொஞ்சம் டார்க் கலராக கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும். அப்போ தான் அந்த ராகி வெந்ததுன்ற கணக்கு. நீங்கள் அப்பப்போ சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து செய்யும்போது அது வெந்த ராகிக்கு ஒரு டேஸ்ட்டு தெரியும். அப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் கண்ணில் பார்க்கும்போது கொஞ்சம் டார்க் கலராக நம்ம போட்டப்போ இருக்கிறத விட வேறு ஒரு டார்க் கலருக்கு அது மாறும். அந்த ஃபஸ்ட்டு இருந்த கலர்லேருந்து கொஞ்சம் டார்க் கலரும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் அந்த கேழ்வரகு மாறி இருக்குது. இப்போ இந்த கரண்டியில் இருந்த இதெல்லாம் வந்து நான் அதெல்லாம் பற்றெல்லாம் சுரண்டி இன்னொரு கரண்டியால் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படி கொஞ்சம் தெளித்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி நான் கரண்டி இப்படி வந்து களியை வந்து இப்படி எடுக்கிறேன்னா அதில் கரண்டியில் ஒட்டாமல் வரும். இப்படி வந்துட்டு அப்படி போட்டால் கரண்டியில் ஒட்டாமல் அப்படி விழுந்துடும். உடனே ஒரு பெரிய ஸ்பாட்ல மாதிரி வச்சிருப்பாங்க, அதில் தண்ணி தெளிச்சிக்கிட்டு போட்டு உருட்டி எடுப்பாங்க. இப்போ நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு பவுலில் கூட கொஞ்சோண்டு தண்ணி ஒரு 1/4 ஸ்பூன் 2 ஸ்பூன் அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி இதை போட்டுட்டு அதை நம்ம சூடாக இருக்கும்போதே நம்மளால கையில் தொட முடியல அப்படின்னா உடனே ஒரு பால் மாதிரி தான் வேணும், அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டா அது களி மாதிரியே ஃபீல் ஆகல அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இதில் போட்டுக்கிட்டு இதை வந்து இப்படி உடைட்டிட்டு இப்படி நம்ம குளிக்கணும்னா இப்படி கொஞ்சம் சூடு ஆறின பின்னாடி அது ஒரு பாலாக நம்ம எடுத்து வைக்கலாம். ஏற்கனவே கீரையை அலசுறதுக்கு மஞ்சளையும் உப்பையும் போட்டு நல்லா 4 முறை அலசி எடுத்துட்டேன். மழைக்காலத்தில் மண்ணாக இருந்ததுன்னா 6 முறை கூட அலசி கீரையை வந்து அடியில் மண் போக அலைக்கணும். அதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி மஞ்சள் உப்பு போட்டு 12 பச்சை மிளகாய்கள் கொஞ்சம் பெரிய கட்டாகவே இதை நான் இது போட்டிருக்கேன். இது வெந்த பின்னாடி அதுக்கப்புறம் பாலக் பன்னீருக்காக நம்ம தனியாக மசால் பண்ணி இதை அரைச்சி அதில் போடுவேன். இது நல்லா வெந்துருச்சு. ஃபேனுக்கு நேராக நான் இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் வேக வச்சுருப்பேன் ஃபுல் தீயில் வச்சு. இப்போ நான் இது ஃபேனுக்கு நேராக ஆற வைக்க போகிறேன். இப்போது நான் இதில் வந்து செக்கு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன், கடுகு சீரகம், எல்லாத்துக்கும் கடுகு சீரகம் போடணுமானா ஏன்னா கடுகு சீரகம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சீரகம் வந்து உடம்புக்கு நல்லது, சோம்பு போட்டிருக்கேன், சீரகமும் போட்டிருக்கேன். சோம்பு வந்து நமக்கு அந்த அசைவ வாசனை டேஸ்ட் வர்றதுக்காக, கடுகு வந்து ப்ரெசர்வேட்டிவாக இருக்கும். அதுக்காக நம்ம எல்லாத்துக்குமே கடுகு சீரகம் போட்டால் சீரகம் வந்து நம்மளுக்கு அகத்தை சீராக வச்சுக்கும், அதுக்கு வந்து ஜீரணம் பண்ணும் இந்த மாதிரி பன்னீர் ஹெவி இதெல்லாம் சாப்பிடும்போது. அதனால் நம்ம பிரியாணினா கூட கொஞ்சம் கடுகு சீரகம் போகிறது பெஸ்ட்டு. அதில் வந்து நான் இதில் கல்பாசி, இது வந்து அன்னாசி விதை, இதெல்லாம் ரொம்ப கண்டிப்பாக போட்டாகணுமானா இல்லை. இது வந்து லவங்கம், அன்னாசி விதை கூட போடணும்னு அவசியம் இல்லை. கல்பாசியும் லவங்கமும் பட்டையும் போடணும். ஆனால் நான் பட்டை வந்து
தூளாக வச்சுருக்கேன். இது ஒரு ஹெர்பல் பவுடர் மாதிரி. நான் ஒரு 12 ஹெர்பல் வந்து பாடி ரெடியூஸ்க்காகவும் மற்ற உடம்பு பிரச்சனைகளுக்காகவும் நம்ம வந்து எதுவும் நல்லா இருக்கிறதுக்காக குடிக்கிறேன். ஒரு 12 ஹெர்பல்ஸ். அது கூட போகிறதுக்கு நான் வந்து இந்த சின்னமன் பவுடராக வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதுதான் வந்து சேர்க்க போகிறேன். இது பவுடராக இருக்கிறதுனால இந்த தாளிப்பில் போட்டோம்னா அது கருகிடும். அதனால் வெங்காயம் வதங்கும் போது நம்ம அந்த பட்டைத்தூளை பண்ணலாம். உங்கள்கிட்ட பட்டைத்தூள் இல்லைன்னா இப்போ நீங்கள் இது போட்டிருக்கிற லவங்கம், கல்பாசி, அன்னாசி விதை இருக்குதுன்னு போட்டேன். ஆனால் இதுக்கு பிரிஞ்சி இலை போடணும்னு அவசியம் கிடையாது. சோம்பு முக்கியமாக போடணும். அதுக்கப்புறம் பட்டை லவங்க போடணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் அரைக்குறையாக அரைச்சி வச்சுருக்கோம். எல்லாத்துக்குமே எல்லா ரெசிபிக்குமே இஞ்சி பூண்டை ரொம்ப அரைக்கவே கூடாது. இந்த அளவு தான் அரைச்சிருக்கணும். அதை போட்டு வதங்கும் போது அப்புறம் நான் வந்து கட் பண்ண வெங்காயம், கட் பண்ண தக்காளி எல்லாமே கொஞ்சம் அதிகமான பாலக்கீரை வச்சுருக்கிறதுனால 2 தக்காளி வச்சுருக்கேன். எந்த அசைவ அல்லது அசைவத்துக்கு இணையான உணவுக்குமே அதிக தக்காளி சேர்க்கக்கூடாது. நான் அளவு அதிகமாக இன்றைக்கி கெஸ்ட் வந்திருக்காங்கன்றதுனால அளவு அதிகமாக பண்ணுறதுனால 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் இப்போ இந்த பன்னீரை இது கொதிக்கும் போது பீசஸாக ஸ்கொயர் டைப்பில் அதை கட் பண்ணி அதை போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். இது வந்து நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதக்கினோடனே ரொம்ப கருகிற அளவுக்கு வதக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கைவிடாமல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கட் பண்ண வெங்காயத்தை போட்டு வதக்கணும். ஆனியன் வதங்கின பின்னாடி தக்காளியும் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம அந்த கீரையும் பச்சை மிளகாவையும் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஆறின பின்னாடி மிக்சியில் அரைச்சி அதை வந்து இதில் ஊற்றிட்டு அது கொதி வரும்போது தான் நம்ம அந்த பன்னீர் கட் பண்ண பன்னீரை இதில் போடணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்ட பின்னாடி நான் வந்து மிக்சியில் அந்த வெந்த பாலக்கீரையும் அந்த பச்சை மிளகாவையும் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். ஏன்னா ஏற்கனவே நான் அதில் உப்பு போட்டிருக்கேன். அதனால் இப்போ நம்ம மறுபடியும் செக் பண்ணி பார்த்து தான் நம்ம போடணும். இதை இதில் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்சியை ஒரு 1/4 கப் வாட்டர் போட்டு கூட ஊற்றிடலாம். இப்போது இது ஃபுல்லாக நல்லாவே கொதித்து வரும்போது நம்ம அந்த பன்னீரை ஆட் பண்ணலாம். இப்போ நான் அதில் காடமம் பவுடர், அதாவது அந்த இதை போட்டுட்டேன். பட்டை தூளை வந்து இது கூட சேர்த்துட்டேன். தூள் இல்லைன்னா நீங்கள் தாளிப்பு கூடவே அந்த பட்டையை சேர்த்துடலாம். இது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் இப்போது இந்த பன்னீர்களை சேர்த்து கலந்து, ரொம்ப கலக்கக்கூடாது, அது மெர்ஜ் ஆகிடும். அதனால் ரொம்ப ஸ்லைட்டாக அதுக்குள்ளே மூழ்கிற மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்து பார்த்து பன்னீர் ஒரு 10 நிமிஷத்தில் சிம்மில் வச்சுருந்தோம்னா அது வெந்துடும். அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இதை நம்ம களி கூடவோ அல்லது ரைஸ் கூடவோ அல்லது சப்பாத்தி கூடவோ எது கூட வேணால் வச்சு சாப்பிடலாம். இது நல்லா இன்னும் 2 நிமிஷம் இருந்தால் இது நல்லா கம்ப்ளீட்டாக வெந்துடும். இப்போ நான் அந்த களியை வந்து நல்லா பால் மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இது கூட இந்த இதை வச்சு சேர்த்து இதை தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஊர்லெலாம் கிராமத்துலலாம் வந்து அசைவ குழம்புகள் கூட களியை சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அசைவங்களே ரொம்ப சாப்பிட வேணாம்னு நம்ம நினைக்கிறதுனால நிறைய ஆன்மீகமாகவும் எல்லோரும் வந்து அந்த உயிர்கொலை பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துக்கு மாறுறதுனால இப்போ நம்ம அந்த மாதிரி மாறணுன்னா கட்டாயம் நம்ம வேறு ஒரு அதுக்கு ஈக்குவலான ஒரு சுவையை கண்டுபிடிக்கணும். அந்த வேலையை தான் முருகர் பண்ணது. அந்த வரகு, கேழ்வரகுன்னு இதில் வந்து இந்த வகைகளை வந்து திணை வகைகளை பயிர் செஞ்சார். அப்போ அந்த டேஸ்ட் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் ஒன்று இருக்குதுன்னும் போது அந்த உயிர்கொலை குறையும். அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்னா இப்போ அதுக்கு இணையான அல்லது அதுக்கும் அதிகமான டேஸ்ட் வந்து வெஜிடேரியன்லேயே நம்ம பண்ணும்போது தான் அந்த விஷயத்தை நம்ம குறைக்க முடியும் அப்படின்றதுக்கு தான். இப்போ நீங்கள் அந்த களி கூட இந்த பன்னீர் பாலக் பன்னீரை வந்து தொட்டு சாப்பிட்டா நல்ல காரமாக வேணுன்றவங்க நல்ல காரம் போட்டுக்கோங்க. வேணும்னா மிளகுத்தூள் கூட கொஞ்சம் இறக்கும்போது போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நீங்கள் களியை சாப்பிட்லாம், இல்லைனா சப்பாத்தி கூட இல்லைனா ரைஸ் கூட நீங்கள் சாப்பிடலாம்.